சூடான பூ போல் இட்லி இல்லாட்டினா மொறு மொறுன்னு தோசை, இதுக்கு இந்த கத்திரிக்காய் கடையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். நல்லா தோசையை நல்லா மொறு மொறுன்னு இந்த மாதிரி சுட்டுட்டு அதில் கொஞ்சம் அதிகமாகவே இந்த கத்திரிக்காய் கடையில் ஊற்றி அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஊற வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 1/4 கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு 4 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, அப்புறம் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு நம்ம ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்ல ப்ரெஷர்லாம் அடங்கவும் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம நல்லா இந்த கரண்டியாலவே மசிச்சாலே நல்லா மசிஞ்சு வந்துடும். இல்லை நீங்கள் மத்தில் கூட நீங்கள் மசிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகா, 1/2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து நல்லா ப்ரௌன் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கத்திரிக்காய் கடையில் சேர்த்து ஒரு கொதி வரவும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா சூப்பரான கத்திரிக்காய் கடையில் ரெடி.